ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வீக்கெண்ட் vlog. ஈவினிங் வெளில போகலான்னு சீக்கிரம் கிளம்பிட்டோம். வெளில வந்து பார்த்தா ஒரு சைடு மட்டும் வானத்தில் எல்லோ கலரில் பயங்கர கோல்டன் எல்லோவாக சூப்பராக தெரிஞ்சுது. நான் கூட நார்தன் லைட்ஸ் வந்துருச்சோ, என்னடா எல்லோ கலர்லலாம் இருக்கே, பரவாயில்லையே, நமக்கு ஈவினிங்கே தெரியுதே, ஆனால் என்னடா ஃபேஸ்புக்கில் யாரும் இதை பற்றி நோட்டிஃபை பண்ணவே இல்லையே, அப்படி இப்படின்னு என்னென்னமோ நினச்சிட்டேன். ஆக்சுவலாக அது நார்தன் லைட்ஸ் இல்லைங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை இல்லையா, ஒரு சைடு மட்டும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அப்படியே த்ரூ அவுட் த ஸ்கை வந்து அப்படி கோல்டன் எல்லோவில் இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஆக்சுவலாக இங்கே என்னோடய ஏரியாவில் சரையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து க்ரீன் ஹவுஸ் இருக்கும்ல ஃபார்ம்ஸில், இங்கே வந்து பயங்கர கோல்ட் பிளேஸ் இல்லையா. ஸோ பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்கிறதுக்காக ஹை பீம் சோடியம் லைட்ஸ் ஆங்க. இது வந்து அவங்க அப்பப்போ கலர் சேஞ்ச் பண்ணுவாங்களாம். எஸ், ஐ ரிமெம்பர். நான் சம்டைம்ஸ் இது இந்த மாதிரி கோல்டன் எல்லோவில் இருக்கும், அப்புறம் பர்பிள் கலரில் இருக்கும். இதுக்காக இந்த மாதிரி லைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாங்க ஃபார்மிங்காக. இது தெரியாமல் நான் இவ்வளோ நாள் நமக்கு மட்டும் எவ்வளோ கனடா அழகாக இருக்குது, வானத்தில் என்ன கலர் கலராக தெரியுதுன்னு நான் நினச்சிட்டேன். ஆக்சுவலாக இட்ஸ் ஆல் லைட்ஸ் தான், எல்இடி லைட்ஸு. இதெல்லாம் பார்த்துட்டு நேராக நாங்கள் போனது சரவண பவன். திடீர்னு எனக்காவது ஒரு நாள் வெஜிடேரியன் சாப்பிட்லான்னு தோணும். அது மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி, அதுதான் விசேஷம். ஸோ அதனால் நேராக சரவண பவன் வந்தாச்சு. நம்ம ஊர் சரவண பவனோட பிரான்ச் தான் இங்கே. ஸோ அங்கே என்ன மெனூஸ் இருக்கோ அதே மெனூஸ் இங்கேயும் இருக்கும். ஃபுட்டும் ஓரளவுக்கு அதே மாதிரி தான் மேட்சாக இருக்கும். பட் எக்ஸாக்டாக நம்ம ஊர் டேஸ்ட் வராது. மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் வாட்டர் ஆர் வெஜிடபிள்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறதை வச்சு என்னவோ தெரியாது. பட் ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்களை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவங்க நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. பட் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ரொம்ப நாளாச்சு வெளியில் போயிட்டு சாம்பார் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. வீட்டில் நம்ம பண்ணுவோம் தான், பட் இருந்தாலும் எனக்காவது ஒரு நாள் வெளில போய் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்ல. யூஸ்வலாகவே இங்கே ஒரு மாதிரி பிரியாணி ஃபோபியா மாதிரி ஆகிட்டு எப்போ போனாலும் பிரியாணியாக சாப்பிட்டுட்ருக்கோமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இது வந்து என்னோடய சைல்ட்ஹுட் ஃபேவரட்ங்க. சின்ன வயசில் எங்கே போனாலும் டிஃபால்ட்டாக நான் ஆர்டர் பண்ணுறது இந்த ஸ்பெஷல் தோசை. பசங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணேன்னு தெரியாது பெருசாக. பட் ஸோ அதனால் அவங்களுக்கு நானே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சின்னவளுக்கு வந்து தோசை தான் ஆர்டர் பண்ணோம். அவள் வந்து அதை ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுப்பா, நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. ஸோ அதனால் தோசை ஆர்டர் பண்ணோம். நல்ல கிறிஸ்பியாக செம்ம சூப்பராக இருந்தது. நம்ம இந்தியன் ஃப்ளாக் மாதிரி கலர்ஃபுல் சட்னீஸில் எல்லாத்துலேயும் டிப் பண்ணி சாப்பிட்டாச்சு. அவளுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இங்கே உள்ள பசங்க வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி சட்னியில் கிரேவியில் தொட்டு சாப்பிடாதுங்க. அதையே நம்ம ஊர் சாப்பாடையே பீஸா சாப்பிட்ற மாதிரி கையில் எடுத்து சாப்பிடுங்க. ஸோ அதனால் அவளுக்கு ஒவ்வொன்றா உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன் தியாவுக்கு. அண்ட் தென் ஒரு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா பொங்கல், தோசை, மினி சாம்பார், இட்லி, அதுக்கப்புறம் கேசரி, இது எல்லாமே வந்தது. இது சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகும், இது கூட சம்டைம்ஸ் வடை வரும். பட் இந்த தடவை வடை வரல. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் நானும் அஃப்கோர்ஸ் இதே வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தானே பாருங்கள், வாயில் கூட பர்டிகுலராக அந்த மாதிரி வருது. மலாய் கோஃப்தாவும் நானும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சுட சுட அந்த ஈவினிங் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ செம்மையாக இருந்தது. இது வந்து என்னோடய ஹேபிட்ங்க. ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு தான் பேர், ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட் ஜீராவை பார்த்தா அள்ளி சாப்பிடுவேன். இவங்க சும்மா வீடியோ எடுக்க மாட்டாங்க, பட் இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பிடிச்சிட்டு க்ராசரி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஒரு பெரிய காலிஃப்ளவர், இது வெறும் $2 தான். கிட்டத்தட்ட என் கையிலே பிடிக்க முடியல, அவ்வளோ பெரிய காலிஃப்ளவர். நான் திரும்ப வேறு ப்ரைஸ் டேகை செக் பண்ணேன். இது வந்து எல்பி ரேட்டா இல்லை ஒரு பீஸ் ரேட்டான்ட்டு. ஒரு பீஸோட, அதாவது அந்த ஹோல் காலிஃப்ளவர் வந்து $2.5 தான் ஃப்ரூட்டிகானால. இதை பார்த்தா எனக்கு ஏன் உங்களுக்கு ஒரு ஹெல்தி ஸ்டைல் பாஸ்தா ரெடி பண்ணி காட்டக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ அதுக்கான ரெசிபி தான் இது. பயங்கர ஹெல்தி, கிட்ஸுக்கெலாம் கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க, அதை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கேஷ்யூஸ் போட்டுக்கோங்க. பிகாஸ் இது கிட்ஸுக்கு வந்துன்றதுனால நான் கேஷ்யூஸ் போடுறேன். இதை உங்களுக்கு பண்ணுறீங்கன்னா கேஷ்யூஸ் வேணான்னு நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதை வந்து நீங்கள் பிளான்ச் பண்ண வேண்டாம், நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கோங்க, பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு பேனில் பட்டர் வச்சு, பட்டன் உருகுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்லிக் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதில் லைட்டாக கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். மீன்வைல் பார்த்திங்கன்னா நீங்கள் பாயில் பண்ணி வச்சுருந்தா இந்த காலிஃப்ளவர் அந்த கேஷ்யூஸ் இருக்குல்ல, அதை மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நல்லா திக் பேஸ்ட்டாக வரணும், திக் ஆர் தின் வாட் எவர், நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும், நெருன்னு இருக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் காலிஃப்ளவர் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும்ல. இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம ஒயிட் பாஸ்தாக்கு. ஜென்ரலாக ஒயிட் பாஸ்தாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃப்ளவர் போட்டு கரைக்கிற மாதிரி இருக்கும், அது எனக்கு பிடிக்காது, அன்ஹெல்தி மாதிரி தோணும். பட் இது வந்து அவ்வளோ ஹெல்தி. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட ஃப்ளேவர் வந்து டாப் நாச்சாக இருக்கும். அண்ட் தென் இப்போது வந்து கார்லிக் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இல்லையா, இப்போது நீங்கள் அரைச்சி வச்சுருந்த அந்த காலிஃப்ளவர் அண்ட் கேஷ்யூஸ் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுருங்க. அவ்வளோதான், இதுதான் பேஸே. இதில் வந்து நீங்கள் வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி பாஸ்தா உள்ளே போட்டு நீங்கள் நல்லா
கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாலே ரெடி ஆகிடும். நான் வந்து இந்த தடவை வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னு கேட்டதுனால இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் பேஸ் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதோட சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணாலே போதும். நான் இந்த இட்டாலியானோ சீசனிங் தான் ஆட் பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெல் பெப்பர், அதுக்கப்புறம் ஸ்பினச் அண்ட் தென் கார்லிக் இருக்குது. இது வந்து இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிளெண்டாக இருந்தாலும் பிடிக்காது இல்லையா, ஸோ அதனால் நான் இதை ஆட் பண்ணேன். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுனா இது கூட நீங்கள் வந்து பெப்பர் சால்ட் அது போதும், அப்படி இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக சொல்கிறேன், அதாவது ரொம்ப ரெட் கலரில் ஆகிற வரைக்கும் வேணால் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா குக்காக இருக்கிறதுனால நீங்கள் திரும்ப ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு தேவை கிடையாது. லைட்டாக அது ஹீட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் அந்த குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா எந்த ஸ்டைல்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியான பாஸ்தா ரெடிங்க. இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் வச்சு விடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்க வந்து விரும்பி சாப்பிட்டுட்டு போவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பின்னாடி போய் சாப்பிடுங்கன்னு சொல்லாமல் எங்கள் வீட்டில் காலியாகிற ஒரு ஐட்டம் இது. ஸோ பசங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், யாராவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா. எனக்கு ஒரு பிளட் ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது, அதனால் லேபுக்கு தான் வந்திருந்தேன். இங்கே வந்து எப்படின்னா நீங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களோட இஷ்யூ சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஒரு வேளை பிளட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதோட ரெக்வசிஷன் ஃபார்மை வந்து லேபுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ அவைலபிளாக இருக்குமோ அப்போ வந்துட்டு இங்கே வந்து லேப் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம ஃபேமிலி டாக்டர் அனுப்பிச்சிருப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கலை, நான் மறந்துட்டேன். ஸோ வாக்கின் தான் வந்து கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணேங்க. 1 hour வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நம்ம பேர் எப்படா வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். 35 minutes ஸ்டில் வெயிட்டிங் ஹார்ஸ் கிடச்சி. கிட்டத்தட்ட 1.5 hours வெயிட் பண்ணிட்டு தான் எனக்கு லேப் ஒர்க்கே கிடச்சிது. பயங்கர க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்மெல் கூட வராது. நம்மளுக்கு அந்த மெடிசன் ஸ்மெல்லாம் வந்து நமக்கு அலர்ஜி. பட் இங்கே அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த லேப் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ஒருவேளை ரொம்ப சீரியஸாலாம் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா உடனே நமக்கு கால் வந்துடும் ஃபேமிலி டாக்டர் இருந்து. அப்படி இல்லைன்னா நம்மளே கால் பண்ணி கேட்கலாம் என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் ஒரு வேலை ரிலேட்டடாக பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கும் சரி எப்படி பஸ் டிரான்சிட் இருக்கும்னு சொல்லி காட்டலான்னு தோணுச்சு. அதனால தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இங்கே ஓப்பனாக தான் இருக்கும். மக்கள் வந்து எவ்வளோ கோல்னாலும் சரி இந்த ஓப்பன் இதில் தான் இருப்பாங்க. பட் இதே கால்கரி ஆல்பர்ட்டா சைட் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கிளாஸ் பாக்ஸஸ் மாதிரி இருக்கும். பட் பாக்ஸ் மாதிரி 4 சைடுமே க்ளோஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வார்மாக இருக்கும். வார்ம்னு இல்லை, ரொம்ப குளிர் காற்று அடிக்காது. பட் இங்கே பிசியில் ஃபுல்லாகவே நான் அந்த மாதிரி ஓப்பனில் தான் பார்த்துருக்கேன். ஓப்பன் இந்த சென்ஸ் இப்போ 3 சைடும் அந்த மிரர் மாதிரி இருக்குல்லையா, கிளாஸஸ் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இருக்கும் ஓப்பனில். பட் ஆல்பர்ட்டா சைடு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கவர்டாக இருக்கும். ரொம்ப விண்டியாக இருக்காது. நான் போனேன், என்னமோ ரெட் கலரில் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா யாரோ லைட்டரை வச்சுட்டு போயிருந்தாங்க. சம்டைம்ஸ் சில ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லெஸ் பீப்புள் உட்காந்துருப்பாங்க. அப்போ மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்கும். பிகாஸ் அவங்க ஒரு ஸ்டேட்டில் இருக்க மாட்டாங்க, கரெக்டான ஸ்டேட்டில். மற்றபடி வந்து சில ஏரியாஸில் அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் தான் போகிறோம். இது வந்து 2 tiers ஆக்சுவலாக, கீழேயும் மேலேயும் இருக்கிற மாதிரி. நான் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது மும்பை போயிருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கனடா வந்து தான் ட்ராவல் பண்ணேன். இது வந்து ஆஃப் டைம்ன்றதுனால ரொம்ப யாருமே இல்லை, பஸ்ஸே காலியாக தான் இருந்தது. மொத்தமே மேலே ஒரு 4 பேர் இருந்தோம், கீழே ஒரு 4 பேர் இருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயும் வந்து தனித்தனியாக ஃபேன் இருக்கும். இது ஒரு கிளியர் ஃபேனு, அதுக்கப்புறம் லைட்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் எப்போயாவது லைட் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு லைட் வேணும், ஏதாவது ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லைட்டை ஆன் பண்ணிக்கலாம். ஃபேனையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்டாப் அண்ட் பட்டன் இருக்குது இல்லையா, எந்த ஸ்டாப்பில் நம்ம இறங்கணுமோ நம்ம இந்த பட்டனை அமுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இது போக வந்து யூஎஸ்பி சார்ஜிங் இதுவும் இருந்தது, போர்ட்டலும் இருந்தது, ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. பஸ்ஸு ரொம்ப க்ளீனாக இருந்தது. நம்ம ஊர்லேயும் இப்போல்லாம் பஸ் எல்லாம் க்ளீனாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது பஸ்ஸில் போயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப் பட்டன் மேலே மட்டும் கிடையாது. ஒருவேளை இங்கே பெருசாக நின்றுட்டுலாம் ட்ராவல் பண்ணி நான் பார்க்கல. பஸ் ஓரளவுக்கு தான் ஃபுல்லாகும். நம்ம ஒரு மாதிரி இடிச்சு பிடிச்சிட்டு ஏறி அந்த மாதிரி நான் பார்க்கல. எங்கள் ஏரியாவில் மேபி டவுன் டவுன் சைட் போனால் இருக்குமா இருக்கும். இந்த கை பிடிக்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாப் பட்டன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அங்கே உள்ளதே நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பஸ்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாப் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுவாங்க. அதில் பார்த்துட்டு நமக்கு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்க போகிறோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த கேப்பில் வந்து இந்த பட்டன் அமுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் அங்கேயும் ஆள் இல்லை, ஸ்டாப்பிங்லாம் யாருமே இல்லை, நம்மளும் இங்கே யாருமே ப்ரெஸ் பண்ணல பட்டன் அப்படின்னா அந்த ஸ்டாப்பில் வந்து நிற்காது.
எனக்கு ட்ரைவ்லாம் பண்ணுறதை விட இந்த மாதிரி பஸ்ஸில் உட்காந்து போகிறதோ ட்ரெயினில் போகிறதோ ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நமக்கு எந்த பேர்டனும் கிடையாது, நம்ம மட்டும் ஜாலியாக உட்காந்துக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம். அதுவும் இளையராஜா சாங்லாம் கேட்டுட்டு இந்த வெதரில் இந்த சீனரிஸ்லாம் பார்த்துட்டு பஸ்ஸில் போகிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ட்ரைவ் பண்ணுறதை விட இதுதான் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நம்ம ரொம்ப டயர்டே ஆக மாட்டோம். மேபி இந்த கோல்டுக்காக டயர்டானதான் உண்டு, பட் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம டயர்டே ஆக மாட்டோம், வேர்க்கவும் செய்யாத ஒன்றும் பண்ணாது. இது நான் காமிச்சது எல்லாமே வந்து பஸ் ஸ்டாப்ஸ் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க் அண்ட் ரைடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இங்கே பக்கத்தில் வந்து டவுன் டவுன் போகணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாப்லாம் இல்லை அப்படின்னா இங்கே வந்து பஸ்ஸை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெஹிக்கிளை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து பஸ் எடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே போட்டிருக்காங்க. இந்த பஸ் வந்து இன்னும் 1 நிமிஷத்தில் வந்துடும், இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடும் சொல்லிட்டு பர்டிகுலர் பஸ்ஸை போட்டு அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி டு நோ லைக் ஓகே எந்த பஸ்ஸுன்னு எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனால வெளியில் அவுட்டோர்லாம் எங்கேயும் போக முடியாது. நிறைய பேர் வந்து அவுட்டோர் ஏதாவது வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, கனடாவோட சீனரிஸ்லாம் காட்டுற மாதிரி. ஆக்சுவலாக இப்போ வின்டர் நடந்துட்டுருக்கிறதுனால எல்லாம் மைனஸில் இருக்குங்க, பசங்களை கூட்டிகிட்டு வெளியில் போகவே முடியல. ஸோ மோஸ்ட்லி இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ட்ராம்ப்ளின் பார்க் கூப்பிட்டு போயிடணும், பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம ஊரில் கூட வேலுச்சேரியிலலாம் சென்னையில் வந்து இருக்குல்ல, அங்கேயும் ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிடணும். இங்கேயும் வந்து செம ஆட்டம் போட்டாங்க. நான் கண்டிப்பாக வந்து அவுட்டோர் வீடியோஸ் வந்து போடுறேன். இப்போ வெதர் சரியில்லாததுனால வெளியில் போக முடியல, போனால் கூட நம்ம கார்லேயோ அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்குது. காரில் இருந்துட்டு பெருசாக ரோட்ஸ் வியூஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம இறங்கி போய் கொஞ்சம் நேரம் கூட நிற்கிற மாதிரி இருக்காது, ஏன்னா வெதர் அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட -2, -3 போயிடுச்சு ஈவினிங்க்கு மேலே. டேயில் கூட பரவாயில்ல, கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருந்தது. பட் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா என்னோடய ஏரியாலலாம் -1, -2 அந்த மாதிரி போச்சு. மிட் நைட்டில் -3 வரைக்குமே போயிடுச்சு. கம்பேரிட்டிவ்லி கேனடாவோட மற்ற ப்ராவின்ஸ் கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல தான், பட் நமக்கு உடம்பு தாங்காது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி வீக்கெண்ட் வ்ளாக்ஸில் போடுற ரெசிபி ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணுறீங்க, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பட் இருந்தாலும் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனடா பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும், That's me won the game. Okay, you guys are கண்டிப்பாக பண்ணுங்க. I'll play back to you guys. Okay, சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.